பிரேம பட நாயகன் நிவின் பாலி மீதும் பாலியல் புகாரில் வழக்கு பதிவு. நடிகை ஒருவர் அளித்த புகாரில் எர்ணாகுளம் போலீசார் நடவடிக்கை. தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என நிவின் பாலி மறுப்பு. உண்மையை வெளிக்கொண்டு வர எந்த எல்லைக்கும் செல்வேன் என்றும் உறுதி. சென்னையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக காற்றுடன் கூடிய மழை. தஞ்சை, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் பகுதியிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் சந்திப்பு. கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் சந்தித்ததாகவும் மேகதாது விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை மதிப்போம் என்றும் சிவக்குமார் விளக்கம். We all are friends. We are allied partners. We will be partners. Discussion about alliance or Meghalaya? We are friends. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மறியல் போராட்டத்தின் போது பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல். தலைமுடியை பிடித்து இழுத்த விவகாரத்தில் 7 பேர் கைது. டிஎஸ்பியை போராட்டக்காரர்கள் தாக்கியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சீமான் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் அரசு பள்ளியில் மனித கழிவுகளை பூசிய அவலம். பின்னணியில் இருப்பவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க மத்திய அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். பதினெட்டு லட்சம் பேர் எழுதிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என அறிவிப்பு. முன்கூட்டியே முடிவு வெளியாக இருப்பதால் தேர்வர்கள் மகிழ்ச்சி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா சந்திப்பு. தமிழ்நாடு அரசியல் சூழல், பாஜக வளர்ச்சி குறித்து ஆலோசனை என தகவல். திமுக கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை என அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. கூட்டணி கணக்குகள் மாறும் என அமைச்சர் நேரு பேசிய நிலையில் கருத்து. விஜயவாடாவில் 300 கார்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் உரிமையாளர்கள் கவலை. ஆந்திர வெள்ள சேதத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை. First of all, they have to declare national disaster. There are some guidelines. On the basis of that, Government of India has to study and give for rebuilding who are all lost because of this disaster. எல்லை தாண்டி சென்று மீன்பிடித்ததாக தூத்துக்குடி மீனவர்கள் 12 பேருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம். இலங்கை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கோவை ஆலந்துறை அருகே தனியார் கல்லூரிக்குள் புகுந்த யானை கூட்டம். கல்லூரி வளாகத்திலிருந்து யானைகளை வனத்துறை விரட்டியதால் நிம்மதியடைந்த மாணவர்கள்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா சந்தித்து பேசினார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உயர் படிப்புக்காக லண்டன் சென்றுள்ள நிலையில் கட்சியை நிர்வகிக்க ஹெச் ராஜா தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை ஹெச் ராஜா அண்மையில் சந்தித்து பேசினார். இந்நிலையில் டெல்லி சென்ற ஹெச் ராஜா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்தும் பாஜக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் அமித்ஷாவை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் மாநில எல்லையில் காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். தாண்டேவாடா பிஜாப்பூர் எல்லையில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காவலர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது நக்சலைட்டுகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் உஷாரான காவலர்கள் பதில் தாக்குதல் நடத்தினர். இதில் நக்சலைட்டுகள் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 நக்சலைட்டுகள் உயிரிழந்துள்ளனர். நக்சலைட்டுகள் பதுங்கியிருந்த இடத்தில் இருந்து குவியல் குவியலாக ஆயுதங்களும் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாகும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. 6224 காலி பணியிடங்களுக்கு நடந்த இந்த தேர்வில் 18 லட்சத்துக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் கலந்து கொண்டனர். இந்த தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்று தேர்வர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாகும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்டது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்த காளிக்குமார் என்ற இளைஞர் சரக்கு வாகனத்தை ஓட்டிச் சென்றபோது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான காவலர்கள் தடுத்து நிறுத்த முயன்றனர். அப்போது டிஎஸ்பி காயத்ரியிடம் இளைஞர் அத்துமீறவே பதிலுக்கு காவலர்களும் இளைஞரை தாக்க தொடங்கினர். அப்போது டிஎஸ்பி காயத்ரியை கும்பலாக சூழ்ந்த சிலர் தலைமுடியை பிடித்து இழுத்தனர். பெண் டிஎஸ்பியை தாக்கியதாக பாலமுருகன், பொன்குமார், காளிமுத்து, சஞ்சய்குமார், பாலாஜி, ஜெயக்குமார், ஜெயசூர்யா ஆகிய 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே தாக்குதலுக்கு உள்ளாகிய பின்னரும் போராட்டக்காரர்களுடன் தரையில் அமர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சென்னையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் சந்தித்து பேசினார். கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் ஒரு நாள் பயணமாக சென்னை வந்தார். சென்னையில் செயல்பாட்டில் உள்ள திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்காக பல்வேறு இடங்களுக்கு கர்நாடக அதிகாரிகளுடன் சென்று அவர் பார்வையிட்டார். இதனிடையே சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்கு சென்ற டி கே சிவக்குமார் அவருடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்ற டி கே சிவக்குமார் மற்றும் கர்நாடக அதிகாரிகள் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் குறித்து கேட்டறிந்தனர். We all are friends. We are allied partners. We will be partners. Discussion about alliance or Meghalaya issue? We are friends. That's all. Meghalaya issue is being a long time issue. Nothing. I think God rains are coming. We will get some relief from the court. I appeal to the Tamil Nadu government also, all the party leaders across the party. It is more beneficial to Tamil Nadu than Karnataka. திட்டங்கள் குறித்து டி கே சிவக்குமாரிடம் மேயர் பிரியா மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் எடுத்துரைத்தனர்.
திமுகவின் தற்போதைய கூட்டணி உறுதியாக இருப்பதாகவும் இதனை யாராலும் உடைக்க முடியாது எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுகவில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் மற்றும் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பு குழுவினர் திமுகவின் வழக்கறிஞர் அணி, இலக்கிய அணி மற்றும் தொழிலாளர் அணிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணி கணக்குகள் மாறும் என்கின்ற வகையில் அமைச்சர் KN நேரு பேசியதாக கூறப்படுகிறது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடம் இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது எந்த சூழ்நிலையும் சந்திக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் அமைச்சர் KN நேரு அப்படி சொல்லி இருப்பதாக கூறினார். ஒரு தேர்தலுக்கு ஒரு நிலைமை மாறும். மக்களுடைய மனநிலைகள் அதுக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எந்த சூழ்நிலையும் வந்தாலும் நம்ம சந்திக்கணும்ன்றது எடுத்துன்னு சொல்லியிருக்காரு. ஒன்று மாத்திரம் சொல்ல, எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது. அதனால எந்த விதமாக நான் சொல்றதோ நேரு சொல்றதோ கருத்தே கிடையாது. தளபதியும் ராகுல் காந்தி சொல்றதா நான் பல கூட்டங்கள் டெலிஷன் இல்லன்றீங்க, இன்க்ளூஷன் இருக்குமா? அது எதுவாக இருந்தாலும் தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும். இன்க்ளூஷனாக இருந்தால் சந்தோஷம், டெலிஷன் வராது என்பது உறுதி. கூட்டணியில் வேறு கட்சிகள் இணைந்தால் மகிழ்ச்சி எனவும் RS பாரதி கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு இதுவரை மாநில மற்றும் தேசிய அளவில் ராகுல் உள்ளிட்ட எந்த கட்சி தலைவர்களையும் அழைக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு அனுமதி வழங்க கோரி அக்கட்சி சார்பில் காவல்துறையினரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவுக்கு அனுமதி அளிக்க 21 கேள்விகளை காவல்துறையினர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகத்தினருக்கு முன்வைத்தனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் பல்வேறு மாநில தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் நடித்துள்ள தி கோட் பட டிக்கெட்டை ரசிகர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து வாங்கினர். செப்டம்பர் 5ஆம் தேதி விஜய் நடிக்கும் கோட் படம் வெளியாக உள்ள நிலையில் ஆன்லைன் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. ஒரு சில திரையரங்குகளில் மட்டும் குறிப்பிட்ட டிக்கெட்டுகள் கவுண்டர்களில் விற்கப்படுகின்றன. அந்த வகையில் சென்னையில் உள்ள சத்தியம் திரையரங்கில் 4 மணி நேரம் காத்திருந்து விஜய் ரசிகர்கள் கோட் பட டிக்கெட்டை வாங்கி சென்றனர். ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 3 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. நான் 10 மணிக்கு வந்துட்டேன். 10 மணிக்கு வந்து கியூல நின்று கடைசியில் கேட் பூட்டுற டைம்ல உள்ள போயிட்டேன், டிக்கெட் வாங்கிட்டேன். சாட்டர்டே அன்னைக்கு ஷோ டிக்கெட் எடுத்திருக்கேன். விஜய், யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு காம்போ பார்க்கறதுக்காக. நடிகர் விஜயின் படத்தை பார்க்க ஆர்வத்துடன் இருப்பதாகவும் 4 மணி நேரம் காத்திருந்து டிக்கெட் வாங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். பள்ளியில் சாதி மோதல்களை தடுப்பது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கையில் உடன்பாடு இல்லை என்று உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி சுப்பிரமணியன் அதிருப்தி தெரிவித்துள்ளார். மதுரை அரசு மருத்துவமனைக்கு நிரந்தர முதல்வரை உடனடியாக நியமிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பொதுநல வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை, தேனியில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் நிரந்தர முதல்வர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதனையடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையை ஏற்று ஆன்லைன் ரம்மியை உடனடியாக தடை செய்த தமிழ்நாடு அரசால் மதுரை, தேனி உள்ளிட்ட மருத்துவமனைகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை நிரப்ப ஏன் தாமதமாகிறது என்று நீதிபதி சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பினார். மேலும் பள்ளிகளில் சாதி மோதல்களை தவிர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அளித்த பரிந்துரை தனக்கு ஏற்புடையதாக இல்லை என்றும் கூறினார். சாதி பாகுபாட்டை களைய வேண்டுமெனில் சகிப்புத்தன்மையை அதிகரிக்க வேண்டும் என்று நீதிபதி சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்தார். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கைக்கு பிறகே தான் நெற்றியில் பொட்டு வைத்து வருவதாகவும் சுப்பிரமணியன் கூறினார். இந்நிலையில் மருத்துவமனைகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை நிரப்புவது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கல்விக்கூடங்களில் சமத்துவத்தை நிலைநிறுத்தும் வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் பரிந்துரைகளை அமல்படுத்திட வேண்டும் என்று விசிக எம்பி ரவிக்குமார் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் சில பள்ளிகளில் நடைபெற்ற தீண்டாமை வன்கொடுமைகளை தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை தமிழ்நாடு அரசு நியமித்தது. இது தொடர்பான விரிவான அறிக்கையை முதலமைச்சரிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு வழங்கினார். இந்நிலையில் விசிக எம்பி ரவிக்குமார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சந்துரு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் தனது அறிக்கையை அரசிடம் அளித்து 3 மாதங்கள் ஆன நிலையில் தாமதமின்றி அப்பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவுவதை சகித்துக் கொள்ள முடியாத பிரிவினைவாத சக்திகள் இந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக் கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பராஜ் மாவட்டத்தில் குழந்தைகளை கடித்துக் கொன்று வரும் ஓநாய்களை கண்டதும் சுட்டுக் கொல்ல மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். பராஜை சுற்றியுள்ள 35 கிராமங்களில் ஓநாய்கள் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களில் மட்டும் 7க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஓநாய்கள் கடித்துக் கொண்டுள்ளன. இதுவரை 6 ஓநாய்கள் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு அதில் 4 பிடிபட்டன. மீதமுள்ள ஓநாய்களை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களை அச்சுறுத்தி வரும் ஓநாய்களை கண்டதும் சுட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். திருச்சியில் நூடுல்ஸ் சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதுமாக நூடுல்ஸ் கிடங்களில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைனில் சைனீஸ் நூடுல்ஸ் வாங்கி அதை சமைத்து சாப்பிட்டு திருச்சியை சேர்ந்த ஜாக்குலின் என்ற 15 வயது சிறுமி உயிரிழந்தார். இந்நிலையில் காலாவதியான நூடுல்ஸை புதிய பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்வதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 800 கிலோ நூடுல்ஸை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து விற்பனைக்காக வைத்திருக்கக்கூடிய நூடுல்ஸ் குடோன்களில் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. உரிய தரச்சான்றிதழ் பெற்று விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யவும், சான்று இல்லாத நூடுல்ஸை பறிமுதல் செய்யவும் ஆணையிட்டுள்ளது.